எங்க ஒருத்தன் பிச்சைக்காரன் நினைச்சிட்டு தட்டுல ஒரு ரூபாய் தூக்கி போடுறான். ஆனா இவர் ஒரு வெல்த்தோட கடவுள்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. இப்ப போட்ட இந்த ஒரு ரூபாவால உலகத்துல இருக்க மொத்த பொருளோட விலையும் ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்துறாரு. இப்ப உலகத்துல அதிகபட்சமா விக்கிற பொருளோட விலையே ஒரு ரூபாய் தான். ஆனா இவனோட ஸ்டேட்டஸ் மட்டும் அப்படியே குறையாம ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்ப ஏடிஎம்க்கு போயிட்டு மணியை வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ஒரு ரூபாய் மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வருது. சரி மிஷின் தான் ஃபால்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல வந்து பார்த்தா திடீர்னு ரூபாய் நோட்டை மாத்தி கியூல நிக்க விட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு பெரிய லைன் ஒரு ரூபாய் எடுக்கணும்னு சொல்லி நின்னுட்டு இருக்கு. இதுல பணக்காரன் ஒருத்தன் வரான், அவனுக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு மரியாதை வேற. இவனை இப்ப லைனை விட்டு நவர சொன்னதால நீங்க எவ்வளவு எடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான் பாருங்க. 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வேற சொல்றாங்களா. அட போங்கடா நீங்களும் உங்க 1 ரூபாய்னு சொல்லிட்டு இவன் வரான் பாருங்க. அப்ப 100 ரூபாய் நோட்டு டக்குன்னு கீழே வந்துருது. இத பார்த்ததும் எல்லாரும் என்னவோ 10 கோடி பார்த்த மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பணக்காரனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கையில எடுத்துக்கிட்டு அவனை யாரும் கண்டுக்கல. இப்ப இவனுக்கு ராஜ மரியாதை கொடுத்து நீங்க எல்லாம் போய் இங்க வரலாமா நிக்கலாமா உங்களை ஹையர் ஆபீஷியல்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. என்னது 100 ரூபாய் வச்சுக்கிறானா, தோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரே அவசர அவசரமா கிளம்பி வராரு. அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி வேற அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டியை பார்த்தே அவன் பயங்கரம் பயந்து போய் சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறானா. கண்ண கீழ இருக்குங்க அவர்தான் பயப்படான்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் பின்னாடியே வந்து வச்சிருக்க அந்த ரூபாய் நோட்டை மைக்கா கவர்லாம் போட்டு அவ்வளவு சேஃபா கொண்டு போறாங்க. இங்க கீழே ஹோட்டல் இருக்கு, நீங்க சாப்பிட்டு தான் போனோம், காசெல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவனை வந்துட்டு இடத்தெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மெனு ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே வெறும் 4 அதை விட கம்மியாவே இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல சாப்பிட்டு இருந்தவன் காண்டா மிருகம் போட்ட 4 நாவெல்லாம் தூக்கி கீழே போட்டு நான் தானே உன்னை விட பணக்காரன் வேற சொல்றான். ஆனா கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் சாப்பிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க அந்த 4 பார்ட்டியை கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி கேங்ஸ்டர் எல்லாம் அடிக்க வராங்க. யோ யோ இரியா அடிக்காத, நான் 4000 கூட கொடுக்குறேன், இங்க ஏதோ பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்றான் பாருங்க. அது 4000மா, 4000க்கு எத்தனை பூஜ்யம் உனக்கு தெரியுமா? பார்த்தா தயிர் சாதம் மாதிரி இருக்க, மூஞ்சி அடிச்சு குழப்பிட்டன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. டக்குனு இவங்க கிட்ட இந்த 50 ரூபாய் எடுத்து குத்ததும் பயங்கரமா அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொல்லி தெரியாம போச்சு, மன்னிச்சிருங்க, நீங்க கொடுத்த இந்த காசுக்கு வாழ்நாள் முழுக்க நான் வேலை பார்ப்பேன்னு சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் சேர்த்து நானே பில்லு பே பண்ணிடுறேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து 100 ரூபாய் நீட்டுறான் பாருங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இப்ப ரெஸ்டாரண்டோட ஓனருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி பணக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் உங்களை மீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்றாங்க. இந்த ரெஸ்டாரண்டே உங்ககிட்ட கொடுத்துரும், வெறும் 400 ரூபாய் கொடுத்தா போதும்னு கேக்குறானுங்க. ஏண்டா ரெஸ்டாரண்டே 400 ரூபாய் தானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்டே 400 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறான்.